ரைட், எல்லாருக்கும் பசிக்கும் நினைக்கிறேன். சீக்கிரமா போகணும் அப்படின்ட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, கடைசி செஷன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். கேட்கறவங்களுக்கும் சேலஞ்ச், பேசுறவங்களுக்கும் சேலஞ்ச் இருந்தாலும் நான் ரொம்ப குயிக்கா ஐ வாண்ட் டு டேஷ் த்ரூ. ரைட், ஸோ ஒரு எவ்ரி எண்ட் ஹாஸ் அ நியூ பிகினிங், அதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம வந்த வண்ணமா கண்டிப்பா போகிறது இல்லை. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறி இருக்கும், நிறைய தெளிவு கிடைச்சிருக்கும், ஒருவேளை புதிய கேள்விகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பேசுவார் இல்லையா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் முடித்துவிட்டு கடந்து செல்லும் போது சீடர்களிடத்திலே பேசின ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலே லூக்கா எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அது ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால ஏற்பட்ட நடந்ததான ஒரு கடைசி உரையாடல். அதன் அடிப்படையிலே நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்வதற்கான 5 சத்தியங்களை மிகவும் சுருக்கமாக ஒரே மேபி 5 to 7 minutes முடித்துவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஊழியத்தை முடிச்சுட்டு போறாரு, சீடர்கள் தங்களுடைய ஊழியத்தை என்ன செய்ய போறாங்க, ஆரம்பிக்க போகிறார்கள். அப்போ லூக்கா எப்படி எழுது அப்படின்னா, ஆண்டவர் அந்த நேரத்தில் செஞ்ச முக்கியமான காரியங்கள். பை தி வே, தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வீட்டுல போய் கிரேட் கமிஷன் பாசேஜஸ் எல்லாத்தையும் வாசித்து பாத்துருங்க, சரியா? மத்தேயுல 28 அதிகாரம், மார்க்ல 14 அதிகாரம், லூக்கால 24 அதிகாரம், யோவான்ல 20 and 21, அப்போஸ்தலர்ல இந்த அதிகாரம், சரியா? கண்டிப்பா ஏன்னா ஒரு மிஷனரி கேம்புக்கு வந்துட்டு போறோம், நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அதன் அடிப்படையில் வருகிற நாட்கள்ல இறுதி கட்டளை குறித்ததான வேத பகுதிகளை தயவு செய்து நீங்க வாசித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ரைட், சோ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 40 நாட்கள் சீடர்களோடு அடிக்கடி என்ன செஞ்சாராம், உறவாடினார். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, 3வது வசனத்துல பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நீங்கள் ஏன் ஊழியம் செய்யணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நேசித்த, உங்களை அழைத்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த உங்கள் இரட்சகர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். நான் நேசிக்கிற, நான் வழிபடுகிற தெய்வம், என்னை ரட்சித்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பது ஒரு பெரிய சத்தியம். சோர்வு வரும்போது, கேள்வி வரும்போது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு சத்தியம். என்ன சத்தியம்? My Redeemer lives. ஆண்டவர் வாழ்கிறார். இதை வந்து யோபுவே அந்த காலத்தில் சொல்லிட்டாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா தெரியும். What is the motive for mission? இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் இன்னும் வாழ்கிறார் என்பது நாம் ஊழியம் செய்வதற்கான ஒரு பெரிய உத்வேகம். இந்த சத்தியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம், ஆண்டவர் ஜீவிக்கிறவர். இரண்டாவது, ஆண்டவர் இவர்களுக்கு எதை குறித்து பேசினார் போட்டு பாத்தீங்கன்னா, 3வது பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசினார். தேவ ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் இஸ் த விஷன். நமக்குரிய பெரிய ஒரு தரிசனம். அதாவது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடந்த ஒரு பெரிய விபத்து, பாவம் வந்ததினால வந்த பெரிய பிரச்சனை, அந்த அன்பினிஷ்ட் மிஷன் இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் தாம் படைத்த உலகத்தை முழுமையாய் தம்முடைய ராஜ்யமாக மாற்றுவதற்கான பணியிலே அவர் முனைப்போடு செயல்படுகிறார். அதற்காக தம்முடைய குமாரனை சிலுவையிலே மரிப்பதற்கும் விட்டு கொடுத்தார். ஆனால் இந்த வேலை இன்னும் முடியவில்லை. So kingdom of God should be your focus. ஒருவேளை ஊழிய நிறுவனங்கள் இருக்கலாம், இந்த ஊழியம் அந்த ஊழியம், but beyond that don't forget the bigger vision of mission. The bigger vision of mission is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் மேல தேவ ஆளுகை வர வேண்டும். இந்த உலகத்தில் மறுபடியுமாக தேவராஜ்யம் வர வேண்டும். சோ அது வந்து விஷன் மாத்திரமல்ல, வேல்யூ சிஸ்டமும் தான். மத்தேயு 5-7 வரைக்கும் செர்மன் ஆன் தி மவுண்ட் பார்க்கிறோம். அங்க வந்து சீடர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார் இல்லையா? சோ தேவராஜ்யத்திற்குள்ளே வந்துவிட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றுகிற பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான ஒரு முக்கியமான பல விழுமியங்களை, வேல்யூஸை கிங்டம் ஆஃப் காட் நமக்கு கற்று தருகிறது. ஒருவேளை நமக்கு நேரம் இல்லை, நான் அதனால போக விரும்பல உள்ள. பட் ரோமர் 8வது அதிகாரத்தை நீங்க தயவு செய்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க, முடிந்தால் மனப்பாடம் செய்யுங்கள். ரோமன்ஸ் 8 முக்கியமான ஒரு
வேத பகுதி. சோ அந்த வேத பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை கிங்டம் ஆஃப் காட் பத்தி சொல்லும்போது சீடர்களுக்கு அதுதான் முன்னுரிமை, சீடர்களுடைய வாழ்க்கை முறை கூட அதுதான். அதே மாதிரி ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்கிறவர்? பொறுப்படுத்திக் கொள்கிறவர். நான் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், ஆண்டவரை பின்பற்றுவதற்கு வாஞ்சிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்வி இல்லையா? ஏன்னா காலேஜ்ல நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய இன்வால்வ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆண்டவர் என்னோடு பேசினார், seek ye first the kingdom of God, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அதற்கான ஒரு சில தியாகங்களை பண்ண வேண்டியிருந்துச்சு, ரீஓரியன்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. நான் திரும்பி பார்க்கிறேன், ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஓகே, ஆண்டவர் உண்மையுள்ளவராக. சோ இப்போது இருந்தே தேவராஜ்யம் அப்படின்னா நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்கிற அந்த விஷயத்திற்கு முன்னுரிமை கொடுக்க மறந்து விடாதிருங்கள். ஓகே, மூணாவது விஷயம் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருங்கள். ஒரு பெரிய தரிசனம் தான் இந்த உலகத்தில் தேவராஜ்யத்தை கொண்டு வருவது. நாம் வாழுகிற இடங்கள் எல்லாம் தேவராஜ்யத்தை என்ன செய்து பிரதிபலிப்பது, நாட்டுவது. It's not an easy task. நாம் பலவீனர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு யார் இருக்கிறார்? நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் தேவ பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் பலவீனங்களிலே உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெபிப்பதற்கு கூட நாம் கஷ்டப்படும் போது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். அதுதான் ரோமர் 8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே நம்மை தொடர்ந்து உருவாக்குவார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்காக செயல்படுவதற்கான வரங்களையும் திறமைகளையும் கிருபை வரங்களையும் அவர் நமக்கு அளிப்பார். நம்மால இது முடியாததுதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நம்ம பலப்படுத்தும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகளை, பொறுப்புகளை, ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடியும். சோ ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆவலாக இருக்கிறார். அவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நான்காவது விஷயம், இவ்வளவு செஞ்ச பிறகு சீடர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க? ஆண்டவரே, நீ ராஜ்யத்தை மறுபடியும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீரா? அவர் முழுசு இருந்து டீச் பண்ணிருக்கிறாரு, ஜீவனை கொடுத்துட்டாரு, அவங்களுக்கு ஊழியத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கான்? அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சாட்சியை குறித்து பேசுகிறார், இவன் ஆட்சியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படுவதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார். இவன் அவருடைய தேசத்தின் அரசியல் விடுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த கேள்வி அவரிடத்துல வருது. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, you have a different priority, you have a greater priority, you have a global responsibility. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். உங்களுடைய பொறுப்பு வித்தியாசமான ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய பொறுப்பு. உங்களுடைய கடமை உங்கள் கரத்தில் இருக்கிறதான ஒரு உங்களுடைய அழைப்பு வித்தியாசமானது. நீங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கலாச்சாரம் கடந்து சாட்சியாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர்ல, உங்க இடத்துல, உங்க சமுதாயத்துல, உங்க மொழியில மாத்திரல, பக்கத்துல இருக்கிற மக்கள் மத்தியில நீங்கள் சமாரியர் என்று சொல்கிறீர்களே, அவர்கள் அது மாத்திரம் இல்லப்பா, உலகம் முழுவதும் அதற்காக உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அதுதான் உங்களுடைய ஊழியத்தின் எல்லை. Maybe for that you may have to pay your cost. மற்றூரியோ சாட்சியாக உங்களை அழைக்கிறேன் என்றால் ஒருவேளை இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? விலைக்கரையம் செலுத்த வேண்டியிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னுரிமை வித்தியாசமானது. அது ஆட்சியை பற்றியதல்ல, சாட்சியாய் வாழ வேண்டியது. ரைட். இதை சொல்லிட்டு ஆண்டவர் எங்க போறாரு? பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே அவர்கள் அப்படியே ஆன்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ தூதர்கள் வந்து சொல்றாங்க, இந்த இயேசு எப்படி போனாரோ மறுபடியும் வருவார். அதற்காக வேதத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் உண்டு. அதற்கு பிறகு புதிய ஏற்பாட்டிலே பல சாட்சியை பார்க்கிறோம். நம்ம நினைவிலே கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், we are looking forward to the second coming of our Lord of the church. ஆண்டவர் என்ன செய்ய போறார்? மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் மாத்திரமல்ல, மறுபடியுமாய் வரப்போகிறார். இதை மனதிலே வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் ஜீவிக்கிறார். நம்முடைய லட்சியம் என்ன? தேவனுடைய ராஜ்யம். நமக்கு இருக்கிற பலன், வல்லமை, உதவி யாரு? பரிசுத்த ஆவியானவர்.
நமக்குடைய கடமை என்ன? சாட்சியாக இருப்பது, எல்லை கடந்து சாட்சியாக இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு. சாட்சி யார் சொல்ல முடியும்? யாருக்கு எல்லாராலும் செய்ய முடியாது. There are very few chosen. That is why it is witness, it is testimony, it's martyria. Without experience it's not possible. Every Tom, Dick and Harry without this experience cannot fulfill it. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரை தொட்டவர்கள், ஆண்டவருடைய விசுவாசத்தால் நிரப்பப்பட்டவர்களால் மாத்திரம்தான் இதை என்ன செய்ய சொல்ல முடியும். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஆண்டவர் மறுபடியுமாக வரப்போகிறார். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? The love of the cross and the hope of the second coming, the heaven, அது நம்மை இந்த ஊழியத்திலே உந்தி தள்ள வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். நம் கால ஜனங்கள் இயேசுவை காண ஆயத்தமாக்கிடுவோம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். நீ ஆயத்தமாகு, ஆயத்தப்படுத்து, வருகை மிக சமீபம். ஒரு நாள் வருவார் ராஜாதிராஜன், ஆயத்தமாகிடுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த 2 நாட்களும் 3 நாட்களும் எங்களோடு தொடர்ந்து பேசி இருக்கிறீர். நிறைய விஷயங்களை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சில விஷயங்களிலே தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இவைகளை நிறைவேற்ற முடியுமா என்கிற ஒரு சந்தேகமும் பயமும் எங்களுக்கு உண்டு. ஆனால் ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். உடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களோடு இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்தை குறித்த தரிசனம் எங்களுக்கு உண்டு. உமக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டிய அழைப்பு எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தப்படுவதே போல ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு உண்டு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஓட, பொறுமையாய் ஓட, நீர் விரும்புகிறதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் செய்கிறவர்களாக எங்களை நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பேசும். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.